எதிரிகள் செலுத்தும் ட்ரோன்களை இடையிலேயே தாக்கி அழிக்கும் மைக்ரோ ராக்கெட்டுகளை இந்தியா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. பார்கவஸ்திரா என பெயரிடப்பட்டுள்ள இந்த ராக்கெட்டின் எடை மற்றும் செலவு குறைவானது. மண் மற்றும் கடல் என எத்தரையிலிருந்தும் செயல்படும் வகையில் இந்த ராக்கெட் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் இந்தியா நக்சல்கள் அற்ற நாடாக மாறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததாக கிளர்ச்சி படை அறிவிப்பு. பலுசிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. போரால் தீர்வு ஏற்படாது என போப் 15ஆம் லியோ கருத்து. மனிதர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல எனவும் அறிவுரை. சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தாவேகா என்றும் களத்தில் நிற்கும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதி. சிறுபான்மையின மக்களின் உரிமை பறிபோவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என தொடர்ந்து கூறி வரும் திமுக அரசு அதற்கான நடவடிக்கை பேச்சளவில் மட்டுமே இருக்கிறதை தவிர செயலளவில் இல்லை எனவும் விஜய் விமர்சனம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தையை புறக்கணித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புடின். நிபந்தனைகளின்றி நேரடி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் போருக்கான முடிவுகள் எட்டப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. பகல்காம் தாக்குதலை டிஆர்எஃப் இயக்கம் நடத்தியதற்கான ஆதாரங்களை ஐநாவிடம் சமர்ப்பிக்க உள்ளது இந்தியா. ஐநாவின் கண்காணிப்பு குழு ஆதாரங்களை ஏற்றால் டிஆர்எஃப் தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நடைமுறை விதிகளுக்கு முரண்பாடான உத்தரவுகளை பிறப்பிக்கவும் அதிகாரம் உள்ளதா எனவும், சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.